வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா February 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள ராம்சர் தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள லாங்வுட் சோலை மற்றும் அரியலூர் மாவட்டம் கரைவேட்டி பறவைகள் சரணாலயம் ஆகிய இரண்டுக்கும் ராம்சர் அங்கீகாரமானது வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சர் தலங்களின் எண்ணிக்கையானது 14 இருந்து 16 உயர்ந்துள்ளது. இந்த லாங்வுட் சோலையானது பார்த்தீங்கன்னா கோத்தகிரி நகரின் மைய பகுதியில் 250 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது. இந்த சோலைக்கு 2022ஆம் ஆண்டு இங்கிலாந்து அரசின் பசுமை நிழற்குடை விருதானது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கரைவேட்டி பறவைகள் சரணாலயம். இது எங்க அமைந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கரைவேட்டி கிராமத்தில் காவிரி ஆற்றின் கிளை வாய்க்காலான புல்லம்பாடி வாய்க்காலின் வழித்தடத்தில் 453.71 ஹெக்டேர் பரப்பில் அமைந்துள்ளது. இந்த சரணாலயம் பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக தமிழக அரசானது அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 93. 2023ஆம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியல். இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா சர்வதேச வெளிப்படைத்தன்மை என்ற தன்னார்வ அமைப்பானது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்டியலை வெளியிட்டு வருகிறது. இந்த பட்டியலானது அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் நடைபெறும் ஊழல் உட்பட 13 தரவுகளின்படி 0 முதல் 100 மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியலானது வெளியிடப்படுகிறது. இதில் ஊழல் மிகுந்த நாடு என்றால் 0 மதிப்பெண்ணும், ஊழலற்ற நாடு என்றால் 100 மதிப்பெண் அப்படிங்கிற அடிப்படையில் நாடுகளான தரவரிசைப்படுத்தப்படுகின்றன. இதில் மொத்தம் 180 நாடுகளை கொண்ட பட்டியலில் இந்தியா 39 மதிப்பெண் பெற்று 93ஆம் இடம் பிடித்துள்ளது. இந்தியா பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு 40 மதிப்பெண் பெற்று 85ஆம் இடம் பெற்றுள்ளது. தற்போது 2023ஆம் ஆண்டில் 93ஆம் இடம் பிடித்துள்ளது. இதில் ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்தில் 90 மதிப்பெண் பெற்று டென்மார்க் முதலிடம் பிடித்துள்ளது. டென்மார்க் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளது. 2வது இடத்தில் பின்லாந்தும் 3வது இடத்தில் நியூசிலாந்தும் இடம் பெற்றுள்ளன. பின்லாந்து 87 மதிப்பெண்ணும், நியூசிலாந்து 85 மதிப்பெண்ணும் பெற்றுள்ளன. இதில் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் சோமாலியாவும், 2வது இடத்தில் வெனிசுலாவும், 3வது இடத்தில் சிரியாவும் இடம்பெற்றுள்ளன. இதில் வங்கதேசமானது பார்த்தீங்கன்னா 149வது இடமும், சீனா 76வது இடமும் பெற்றுள்ளது. தெற்காசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் 133வது இடமும், இலங்கை 115வது இடமும் பிடித்துள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், கைபேசி உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 10%. கைபேசி உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா 15% இருந்து 10% குறைத்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சம்பயி சோரன். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக சம்பயி சோரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் இதற்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநில போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இவர் ஜார்க்கண்ட் தனி மாநிலமாக உருவாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியிருக்காரு. இதற்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன். அவர் தற்போது ராஜினாமா செய்திருக்காங்க. அதனை தொடர்ந்து சம்பயி சோரன் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலேசியாவின் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி இப்ராஹிம் இஸ்கந்தார். மலேசியாவின் புதிய மன்னராக இப்ராஹிம் இஸ்கந்தார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரு. மலேசியாவில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் மலேசியாவுக்கான மன்னர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதன்படி தற்போது இப்ராஹிம் இஸ்கந்தார் அவர்கள் அந்த நாட்டின் மன்னராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு.
இவர் வந்து இதற்கு முன்பு ஜோஹர் மாகாணத்தின் சுல்தானாக பொறுப்பு வகித்து வந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சரக்கு சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி வசூலாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூபாய் 1.72 லட்சம் கோடி. நாட்டில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சரக்கு சேவை வரியானது ரூபாய் 1.72 லட்சம் கோடியாக வசூலாகியுள்ளது. இந்த வசூலானது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமலானதில் இருந்து இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற இரண்டாவது அதிகபட்ச மாதாந்திர வருவாயாகும். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரூபாய் 1.87 லட்சம் கோடி வசூலாகிருக்கு. அது வந்து இது வரைக்கும் வந்து அதிகபட்ச ஜிஎஸ்டி வருவாயாக இருந்தது. தற்போது ஜனவரி மாதம் வந்து வசூலான ஜிஎஸ்டி 1.72 லட்சம் கோடி வந்து இரண்டாவது அதிகபட்ச மாதாந்திர வருவாயாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருவாயானது பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது 10.4% அதிகரித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6வது கேலோ இந்தியா போட்டியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2. 6வது கேலோ இந்தியா போட்டியானது ஜனவரி 19ஆம் தேதி சென்னையில் தொடங்கியது. இதில் பார்த்தீங்கன்னா 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து 18 வயதுக்கு உட்பட்ட 5500 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியானது சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களில் நடைபெற்றது. இதில் முதல் இடத்தில் மகாராஷ்டிரமானது இடம்பெற்றுள்ளது. மகாராஷ்டிரம் வந்து 57 தங்கம், 48 வெள்ளி, 53 வெண்கலம் என மொத்தம் 158 பதக்கங்களை பெற்றுள்ளது. இதில் தமிழ்நாடு வந்து 2ஆம் இடம் பிடித்துள்ளது. தமிழ்நாடு வந்து 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் என மொத்தம் 98 பதக்கங்களை பெற்றுள்ளது. இதில் 3வது இடத்தில் ஹரியானா வந்து இடம்பெற்றுள்ளது. ஹரியானா வந்து 35 தங்கம், 22 வெள்ளி, 46 வெண்கலம் என மொத்தம் 103 பதக்கங்களை பெற்றுள்ளது. இதில் வந்து டென்னிஸில் வந்து ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் ரத்தின் பிரணவ், தமிழ்நாட்டை சேர்ந்த ரத்தின் பிரணவ் வந்து தங்கப்பதக்கமும், டென்னிஸில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாயா ஆர் ரேவதி தங்கப்பதக்கமும் பெற்றிருக்காங்க. நீச்சலில் வந்து மகளிருக்கான 50 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக் பிரிவில் பிரேஷேதா வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எகிப்தில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் அகில் சோரன் வென்றுள்ள பதக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கலம். ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியானது எகிப்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் ஆடவர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த அகில் சோரன் இவங்க வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெய்ஷா. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக ஜெய்ஷா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து BCCIயின் செயலராக இருந்தார். இவர் வந்து 3வது முறையாக ACCயின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ACCனா வந்து ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக செயிலிங் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்ற இந்திய செயிலிங் வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, விஷ்ணு சரவணன். உலக செயிலிங் சாம்பியன்ஷிப் போட்டியானது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. இதில் வந்து ILCA 7 பிரிவில் இந்திய பாய்மர படகு வீரர் அதாவது செயிலிங் வீரர் விஷ்ணு சரவணன் வந்து 26ஆம் இடம் பிடித்திருக்காரு. இதன் மூலம் இவர் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காரு. மேலும் இவர் வந்து தொடர்ந்து 2 முறை ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய செயிலிங் வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சமய நல்லிணக்க வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 1 முதல் 7. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய கடலோர காவல் படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 1. பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இந்திய கடலோர காவல் படையானது பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி உருவாக்கப்பட்ட நினைவாக
ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்திய கடலோர காவல்படை தினமானது கொண்டாடப்படுகிறது. இதனுடைய தலைமையகம் எங்க அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா டெல்லியில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக ஹிஜாப் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.